நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. முதுகலை மருத்துவ படிப்பிற்கு தயாராகி கொண்டிருந்த இளம் பெண் மருத்துவர் தேர்வெழுதுவதற்காக டெல்லிக்கு சென்ற பெண் மருத்துவருக்கு நேர்ந்து பயங்கரம். வயிற்றை கத்தியால் குத்தி கிழித்து எரித்து கொலை. டெல்லிக்கு சென்ற பெண் மருத்துவர் ஹரியானாவில் கொலை செய்யப்பட்டு கிடந்தது எப்படி? இளம் பெண் கொலையில் நீடிக்கும் மர்மம் என்ன? 21ஆம் தேதி இரவு ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற ஹிசார் அப்படிங்கிற பகுதி வழக்கத்தை விட பயங்கர இருட்டா இருந்துச்சு. அந்த இருட்டுல பைக் வெளிச்சத்தை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு இளைஞர் ஒருத்தர் அந்த வழியா போய்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ நடு ரோட்ல இருந்த கோர காட்சியை பார்த்ததும் அந்த இளைஞருக்கு ஒரு நிமிஷம் கதி கலங்கி இருக்கு. ஏன்னா இளம்பெண் ஒருத்தங்க வயிறு கிழிக்கப்பட்டு உடல் பாதி எரிஞ்ச நிலையில உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க. கை கால்கள் எல்லாம் நடுங்கியபடி நின்னுக்கிட்டு இருந்த இளைஞர் உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காரு. விஷயம் தெரிஞ்சதும் ரோந்து பணியில இருந்த போலீஸ்காரங்க சம்பவ இடத்திற்கு வந்திருக்காங்க. ரத்த வெள்ளத்துல துடி துடிச்சிட்டு இருந்த இளம் பெண்ணை அதே பகுதியில உள்ள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஆனா அதிகப்படியான ரத்தம் வெளியேறி இருந்ததால சிகிச்சை பலன் அளிக்காம இளம்பெண் உயிர் இழந்துட்டாங்க. அதே சமயம் இளம்பெண்ணோட மருத்துவ ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. அதுல இளம்பெண் வயிறை கத்தியால குத்தி கிழிச்சு பெட்ரோல் ஊற்றி கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்குது. அடுத்து வழக்கு பதிவு பண்ண போலீஸ் இளம்பெண்ணு யாரு, எந்த ஊரை சேர்ந்தவங்க, இந்த இடத்துக்கு எப்படி வந்தாங்க, இளம்பெண்ணை கொடூரமா கொலை பண்ணுனது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக விசாரணை இறங்குனாங்க. முதல் கட்டமா கொலை செய்யப்பட்ட இடத்துல சோதனை செஞ்ச போலீசாரோட கையில இளம்பெண்ணோட செல்போன் சிக்கி இருக்குது. அதை வச்சு விசாரணையில இறங்கி இளம்பெண்ணோட அம்மாவுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லி இருக்காங்க. அதுக்கு பிறகு நடத்தப்பட்ட விசாரணையில தான் அந்த இளம்பெண் யாரு, எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு தெரிய வந்திருக்கு. மருத்துவ பட்டதாரியான 25 வயதான பாவனா முதுகலை மருத்துவ படிப்புக்கு தயாராகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்காக ஒவ்வொரு வாரமும் டெல்லிக்கு போய் தவறாம எக்ஸாம் எழுதிட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு புறப்பட்டு வந்துருவாங்களாம். பாவனாவுக்கு ராஜஸ்தான் தான் சொந்த ஊரு. வழக்கம் போல 19ஆம் தேதி காலையில டெல்லிக்கு கிளம்பி போன பாவனா ரீச் ஆனதும் தன்னுடைய அம்மாவுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி இருக்காங்க. டெல்லியில உள்ள தன்னுடைய சொந்தக்காரங்க வீட்டுல தங்கி இருந்த பாவனா எக்ஸாமுக்கு தீவிரமா படிச்சுட்டு இருந்திருக்காங்க. பாவனாவுக்கு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் கனவு. 2023ல பிலிப்பைன்ஸ்ல இளநிலை மருத்துவ படிப்பை முடிச்ச பாவனா முதுகலை மருத்துவ படிப்புக்கு தீவிரமா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்திருக்காங்க. ஏப்ரல் 21, 22ன்னு 2 நாள் டெல்லியில நடந்த எக்ஸாம நல்லபடியா எழுதி முடிச்சிட்டதாகவும் 24ஆம் தேதி காலையில ஊருக்கு வந்துருவேன்னு தன்னுடைய அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க பாவனா. ஆனா பாவனா சொன்ன மாதிரி 24ஆம் தேதி வீட்டுக்கு வரல. போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்திருக்கு. அதனால பதற்றமான பாவனாவோட அம்மா டெல்லியில உள்ள சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணி பாவனாவை பத்தி விசாரிச்சிருக்காங்க. பாவனா ஊருக்கு கிளம்பிட்டாலே இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாவனாவோட மொபைலும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததால பாவனா எங்க போனாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியல. மகளுக்கு என்னாச்சுன்னு தெரியாம வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு தவியா தவிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் பாவனாவின் தாயோட போனுக்கு இரவு 9 மணிக்கு உங்க மகளை யாரோ கொலை பண்ணிட்டதா தகவல் போயிருக்கு. அதை கேட்டதும் நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு சரிஞ்சு விழுந்திருக்காங்க தாய். உடனே ஹரியானாவுக்கு கிளம்பி வந்த பெற்றோர் பெத்து வளர்த்த மகள் சடலமா கிடக்கிறத பார்த்து துடி துடிச்சு போயிருக்காங்க. டெல்லியில இருந்து ஊருக்கு கிளம்பின மகள் எப்படி ஹரியானாவுக்கு வந்தாங்கிறது கேள்வி பெற்றோருக்கு எழுந்திருக்கு. மகளை கொலை செய்யப்பட்டது தொடர்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த பாவனாவோட அப்பா என் மகளை இப்படி பண்ணினவங்களை கண்டுபிடிச்சு உரிய தண்டனை வழங்கணும் அப்படின்னு கண்ணீர் வடிச்சிருக்காரு. உங்க பொண்ணுக்கு யாரோடையாவது முன்விரோதம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க போலீஸ். எங்கள்
எங்களுக்கு அப்படி யாரும் இல்ல சார். எங்க பொண்ணு தாம் உண்டு தாம் படிப்பு உண்டுன்னு தான் இருப்பா. முன்விரோதம் இருக்கிற அளவுக்கு எங்களுக்கு யாரும் எதிரிங்க இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதே நேரம் என் பெண்ணோட பேக்ல வச்சிருந்த காஸ்ட்லியான லேப்டாப்பும் சில பொருட்களும் காணாம போயிருக்கிறதா புகார் தெரிவிச்சிருக்காரு பாவனாவோட அப்பா. அதுக்கப்புறம் பாவனாவை இப்படி பண்ணுனது யாரு, கத்தியால குத்தி வயிற்று கிழிச்சது மட்டும் இல்லாம பெட்ரோலை ஊத்தி கொடூரமான முறையில கொலை செஞ்சதுக்கான காரணம் என்ன, 21ஆம் தேதி இசார் பகுதியில பாவனாவுக்கு நடந்தது என்னங்கிற எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்காம மர்மமாவே இருக்கு. காவல்துறையினர் அலசி ஆராய்ச்சி விசாரணை பண்ணாதான் பாவனாவோட மர்ம கொலைக்கு விடை கிடைக்கும். உறவுக்கார சிறுவர்களுடன் தோட்டத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த இளைஞர், ஒரே பைக்கில் ஆயுதங்களுடன் வந்த 3 பேர் கையில் அரிவாள்களுடன் ஆக்ரோஷமாக ஓடி வந்ததை பார்த்து அலறி அடித்துக் கொண்டு ஓடிய சிறுவர்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்ள தப்பித்து ஓடிய இளைஞரை ஓட ஓட விரட்டி வெட்டி கொன்ற பயங்கரம். கை கால் முகம் என உடலின் பல இடங்களில் ஆத்திரம் தீர வெட்டி வீசியவர்கள் யார்? திமுக நிர்வாகி கொலையின் பகீர் பின்னணி என்ன? ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணிக்கு தன்னோட உறவுக்கார சிறுவர்கள் 2 பேரோட தோட்டத்துல உள்ள கொட்டகையில உட்கார்ந்து பேசிட்டு இருந்திருக்காரு பிரவீன்குமார். அப்போ ஒரே பைக்ல 3 பேர் வேகமா வந்திருக்காங்க. பைக் தூரத்துல வந்துட்டு இருந்தப்போ வேற யாரோ நம்மள பார்த்து பேச வராங்கன்னு நினைச்சு பிரவீன்குமார் அசால்ட்டா இருந்திருக்காரு. ஆனா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவங்க அரிவாளோட நம்மள வெட்ட வராங்கன்னு தெரிஞ்சிருக்கு. பைக்ல வந்தவங்களுடைய கையில இருந்த அரிவாளை பார்த்ததுமே பிரவீன்குமார் கூட இருந்த 2 சிறுவர்களும் பதறி அடிச்சு ஓடிட்டாங்க. அவங்க மட்டுமில்ல, பிரவீன்குமாரும் தன் உயிரை காப்பாத்திக்க ஓடி இருக்காரு. ஆனா ஆக்ரோஷமா வந்த அந்த 3 பேரும் பிரவீனை ஓட ஓட கண்மூடித்தனமா வெட்டி சாச்சிருக்காங்க. அடிச்சு புரண்டு ஊருக்குள்ள ஓடின சிறுவர்கள் அங்க உள்ளவங்க கிட்ட பிரவீன்குமார 3 பேரு சேர்ந்து வெட்டுனதை பத்தி சொல்லி இருக்காங்க. அதுக்கு பிறகு உறவுக்காரர்களும் ஊர்க்காரர்களும் தோட்டத்துக்கு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அங்க ரத்த வெள்ளத்துல குத்துயிரும் குலையுயிருமா கிடந்த பிரவீன்குமாரை மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ளேயே பிரவீன்குமாருடைய உயிர் பறி போயிடுச்சு. அடுத்தது பிரவீன்குமாரை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க போலீஸ் விசாரணையில இறங்கினப்பதான் இந்த மொத்த சம்பவத்துக்கும் காரணம் போதைப் பொருள் விற்பனைங்கிறது தெரிய வந்திருக்கு. சிவகங்கை பக்கத்துல உள்ள சாமியார்பட்டியை சேர்ந்தவர் தான் இந்த 27 வயசான பிரவீன்குமார். திமுகவுடைய விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளராக இருந்த பிரவீன் ரியல் எஸ்டேட் கான்ட்ராக்ட்ல பில்டிங் கட்டி கொடுக்கறதோட சேர்த்து விவசாயமும் பண்ணிட்டு இருந்திருக்காரு. திருமணமாகாத பிரவீன் தான் பிறந்த மண்ணுக்காக பல பிரச்சனைகள்ல தொடர்ந்து குரல் கொடுத்ததா சொல்லப்படுது. அப்படிதான் ஊருக்குள்ள நடந்த கஞ்சா விற்பனைக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடிட்டு இருந்திருக்காரு. அதே சாமியார்பட்டியை சேர்ந்த விக்கி என்ற கருணாகரனும் அவனுடைய தம்பி தங்கராசும் கொலை, அடிதடி, வழிப்பறின்னு குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டிருக்கிற நபர்களோட தொடர்பு வச்சிருக்கிறதாவும் அவங்கள பார்க்கறதுக்காக வெளியூரை சேர்ந்த ரவுடிங்க அடிக்கடி சாமியார்பட்டிக்கு வந்துட்டு போனதாகவும் சொல்லப்படுது. குற்ற செயல்களில் ஈடுபடுறவங்கெல்லாம் ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டா அப்புறம் ஊரோட அமைதியே கெட்டு போயிரும், ஏதாவது பிரச்சனை வந்துரும்னு சொல்லி பிரவீன்குமார் குரல் எழுப்பியிருக்காரு. அதுலதான் பிரவீனுக்கும் கருணாகரன் தரப்புக்கும் இடையில முதலா பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கருணாகரன், தனுசு ராஜா அப்புறம் அவங்களுடைய கூட்டாளிங்க எல்லாம் சேர்ந்து ஊருக்குள்ள கஞ்சா விற்பனை பண்ணதாவும், அதுவும் குறிப்பா ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்களை குறி வச்சு விற்பனை பண்ணதாவும் சொல்லப்படுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரவீன்குமார் ஊர் மக்களை திரட்டிட்டு போய் சிவகங்கை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. எங்களுக்கு எதிராவே கம்ப்ளைண்ட் கொடுக்கறியான்னு கேட்டு கருணாகரன் தரப்பை சேர்ந்த சிலர் பிரவீன்குமார் கிட்ட செல்போன்ல பேசி கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க. கஞ்சா விற்பனைக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்ததால தனக்கு சிலர் கொலை மிரட்டல் விடுக்கிறதா ஆடியோ ஆதாரத்தோட பிரவீன்குமார் திரும்பவும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு.
போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியும் ஊருக்குள்ள கஞ்சா விற்பனை குறையாததால சாமியார் பட்டியல முக்கிய இடங்கள்ல பிரவீன் சார்பா சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டதாகவும் அந்த கேமராக்களை கருணாகரன் தனுசு ராஜா தரப்பை சேர்ந்தவங்க அடிச்சு நொறுக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. இது சம்பந்தமாகவும் பிரவீன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இப்படியே ரெண்டு தரப்புக்கும் இடையில கடந்த சில மாதங்களாவே முட்டலும் மோதலும் அதிகரிச்சிட்டே போயிருக்கு. இந்த நிலையில ஊருக்குள்ள கஞ்சா விற்பனை நடக்கிறது சம்பந்தமா பிரவீன் தகுந்த ஆதாரத்தோட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அந்த அடிப்படையில கடந்த 17ஆம் தேதி போலீஸ்காரங்க தனுசு ராஜாவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தன்னோட தம்பியை ஜெயிலுக்கு அனுப்பின பிரவீன் உயிரோடையே இருக்க கூடாதுன்னு கருணாகரன் கேங் முடிவு பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 10 நாளா பிரவீனை கொல்ல சரியான நேரம் பார்த்து காத்துட்டு இருந்த கருணாகரன் கேங் ஞாயிற்றுக்கிழமை மதியம் தோட்டத்துல சின்ன பசங்க கூட இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அரிவாளோட போய் வெட்டி கொன்னிருக்காங்க. பிரவீன்குமார் கொலையை பத்தி தெரிஞ்சதும் அவருடைய உறவுக்காரர்களும் சாமியார்பட்டி ஊர் மக்களும் சிவகங்கை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் முன்னால திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. கொலையாளிகளை உடனே பிடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும், பிரவீனோட கொலைக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லி ஆவேசமா முழக்கமிட்டாங்க. அப்போ சமாதானம் பேச சென்ற போலீசுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால பரபரப்பான சூழ்நிலை உருவாச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால மானாமதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில மறியல் போராட்டத்துல குதிச்சாங்க. இதனால சுமார் 1 மணி நேரத்துக்கு மேல போக்குவரத்து பாதிக்கப்பட்டுச்சு. இதுக்கு நடுவுல பிரவீன்குமாரை வெட்டி கொன்னதா சாமியார் பட்டியை சேர்ந்த விக்கி என்ற கருணாகரன், சிவகங்கை காளவாசல் பகுதியை சேர்ந்த பிரபாகரன், திருப்பத்தூர் நரசிங்கபுரத்தை சேர்ந்த குரு ஆகிய 3 பேரும் மறைஞ்சிருக்கிற இடம் தெரிஞ்சு போலீஸ் பிடிக்க போனாங்க. அப்போ போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க 3 பேரும் ஒரே பைக்ல வேகமா போயிருக்காங்க. பைக்ல வேகமா போனப்போ நிலை தடுமாறி கீழே விழுந்து 3 பேருக்கும் காலில் முறிவு ஏற்பட்டதால அவங்களுக்கு மாவுக்கட்டு போடப்பட்டிருக்கு. ஆனா கொலை செஞ்சவங்களை அரெஸ்ட் பண்ணா மட்டும் போதாது, அவங்கள தூண்டி விட்டவங்களையும் அரெஸ்ட் பண்ணணும். இன்னும் பல பேர் இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி சாமியார்பட்டி ஊர் விளக்குல 2வது நாளா திங்கட்கிழமை போராட்டம் நடந்துச்சு. ஆக மொத்தம் திமுக நிர்வாகி பிரவீன் கொல்லப்பட்ட சம்பவத்தால சிவகங்கையில பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இன்ஸ்டாவில் +2 மாணவி பதிவிடும் போஸ்டுகளுக்கு லைக்ஸ் மற்றும் கமெண்ட்களை வாரி இறைத்த இளைஞர் பேச ஆரம்பித்த சில நாட்களிலேயே காதலிப்பதாக கூறி நம்ப வைத்து மாணவியிடம் வாட்ஸ்அப்பில் நிர்வாணமாக வீடியோ கால், தன்னுடனும் தனது நண்பனுடனும் தனிமையில் இருக்காவிட்டால் நிர்வாண வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிடுவேன் என மிரட்ட. மாணவியை மிரட்டிய இளைஞர்கள் யார்? லேப் டெக்னீஷியனையும் மெக்கானிக்கையும் போலீசார் சுற்றி வளைத்தது எப்படி? குழந்தைகள் பாதுகாப்பு உதவி இலவச அழைப்பு எண்ணான 1098க்கு விவசாயி ஒருத்தர் போன் பண்ணியிருக்காரு. ஐயா, சேலம் வாழப்பாடியிலிருந்து பேசுறேன். என்னோட மகள் மல்லூர்ல உள்ள உறவினர் வீட்டில் தங்கி இருந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல +2 படிச்சிட்டு இருக்காங்க. நல்லா படிக்கிற என் பொண்ணை 2 பேரு நாசம் பண்ண முயற்சி பண்றதா கதறி அழுதுருக்காரு. அப்போ எதிர் முனையில இருந்த குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகள், உங்க பொண்ணுக்கு என்ன பிரச்சனை, இப்ப அவங்க எங்க இருக்காங்க, யாரால அவங்களுக்கு பிரச்சனை, எல்லாத்தையும் அழாம தெளிவா சொல்லுங்க, கண்டிப்பா பிரச்சனைக்குரியவர்களை பிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்துடலாம், அதே நேரம் உங்க பொண்ணையும் மீட்டு கொண்டு வந்துடலாம்னு தைரியம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் தன்னோட பொண்ணுக்கு நடந்த விஷயத்தையே முழுமையா சொல்லியிருக்காரு அந்த விவசாயி. தன்னோட மகள் உறவினர் வீட்டில் தங்கியிருந்ததால தன்கிட்ட பேசுறதுக்காகவும் விடுமுறை நாட்கள்ல ஆன்லைன் கிளாஸுக்கு பயன்படுத்துறதுக்காகவும் செல்போன் வாங்கி கொடுத்திருக்காரு விவசாயி.
அப்போ தோழிகள் எல்லோரும் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்திட்டு இருந்ததால மாணவியும் தன்னோட செல்போன்ல இன்ஸ்டாகிராமை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஸ்டாவால தான் ஒரு நாள் தேவையில்லாத பிரச்சனையில சிக்க போறோம்ங்கிறது மாணவிக்கு அப்போ தெரியல. மாணவி என்ன போஸ்ட் போட்டாலும் சென்னை பெரம்பூர் பக்கத்துல உள்ள எருக்கஞ்சேரியை சேர்ந்த 22 வயசான இளைஞர் கிஷோர் உடனே லைக் பண்றது, புகழ்ந்து கமெண்ட் பண்றதுன்னு இருந்திருக்காரு. யார் இவங்க, நம்ம போஸ்ட் எல்லாத்துக்கும் லைக் போடுறாங்களேன்னு மாணவி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஹாய்னு மெசேஜ் பண்ணியிருக்காரு அந்த இளைஞர். முன்ன பின்ன தெரியாத நபர்கள் கிட்ட பேசுறது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படிங்கிறத உணராம பதிலுக்கு மாணவியும் ஹாய் அனுப்பினதோட விளைவு பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டுருக்குது. நீங்க எந்த ஊரு, என்ன படிக்கிறீங்க, சாப்பிட்டீங்களான்னு பேச ஆரம்பிச்ச லேப் டெக்னீஷியன் கிஷோர் அடுத்து மாணவி கிட்ட உங்களை லவ் பண்றேன்னு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அப்போ நீதான் என் உயிர்னு உருகி உருகி பேசினதால அதை நம்பி பேசின மாணவி கிட்ட வீடியோ கால்ல பேசின கிஷோர் நிர்வாணமா வர சொன்னதா தெரியுது. முடியவே முடியாதுன்னு மாணவி மறுத்தப்போ, நான் தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போறேன், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா, அப்பாவி போல முகத்தை வச்சு நேக்கா லாக் பண்ணி மாணவிய நிர்வாணமா பேச வச்சிருக்காரு. அப்போ வேற ஒரு செல்போன்ல அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்ட கிஷோர் அடுத்துதான் தன்னோட கேடுகட்ட வேலையவே காட்டியிருக்கான். நானும் என்னுடைய நண்பன் முகமது அலியும் வேறொரு வேலையா சேலம் வந்திருக்கோம். நீ எங்களோட தனிமையில இருக்க வரணும், இல்லனா நீ என்னோட நிர்வாணமா பேசின வீடியோவை ஃபேஸ்புக், இன்ஸ்டான்னு சமூக வலைதளங்கள்ல வெளியிடுவன்னு மிரட்டி இருக்கான் கிஷோர். இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாணவி, நான் உங்களை நம்பிதானே பேசினேன், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களேன்னு அழுது இருக்காங்க. அப்போ மாணவி யார்கிட்டயோ அழுது பேசுறத யதார்த்தமா கவனிச்ச உறவினர்கள் என்ன பிரச்சனை மறைக்காம சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. அப்பதான் மாணவி நடந்த விஷயத்த ஒண்ணு விடாம உறவினர்கள் கிட்ட அழுதுகிட்டே சொல்லி இருக்காங்க. அடுத்து உடனே மாணவியோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த சொன்ன உறவினர் குழந்தைகள் பாதுகாப்பு உதவி இலவச அழைப்பு எண்ணுக்கு ஃபோன் பண்ணி புகார் கொடுக்க சொல்லியிருக்காங்க. மாணவியோடைய அப்பாவும் உடனே ஃபோன் பண்ணி புகார் கொடுத்திருக்காங்க. அடுத்து குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகள் கொடுத்த தகவல் படி சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சிறுமி கிட்ட இளைஞர்கள் குறித்து விசாரணை நடத்திட்டு இருந்திருக்காங்க. அப்போ வீட்டுக்கு வெளியில பைக்ல 2 இளைஞர்கள் சுத்தி வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள போலீஸ் நிக்கிறாங்க, நம்மளை பத்தி தான் விசாரிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாம சுத்தி வந்த 2 இளைஞர்களையும் சந்தேகத்துல சுத்து போட்டு விசாரிச்சாங்க போலீசார். அப்போ அந்த 2 பேரும் தான் லேப் டெக்னீஷியன் கிஷோர், மெக்கானிக் முகமது அலிங்கிறது தெரிய வந்திருக்கு. அடுத்து 2 பேரையும் போக்சோ கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி சேலம் மத்திய சிறையில் அடைச்சிருக்காங்க போலீசார். அதுக்கு முன்னால 2 பேருடைய செல்போனையும் வாங்கின போலீசார் வேற யாரையாவது இதே மாதிரி வீடியோ எடுத்திருக்காங்களா, மிரட்டி இருக்காங்களான்னு விசாரிச்சிட்டு இருக்காங்க. படிக்க வேண்டிய வயசுல தேவையில்லாத விஷயத்துல கவனம் செலுத்தக்கூடாது, முன்ன பின்ன தெரியாத யார்கிட்டையும் அவசியம் இல்லாம பேசக்கூடாது, செல்போனையும் மாணவிகள் கவனமா பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் தான் சாட்சி. சாதி விட்டு சாதி திருமணம் செய்து கொண்ட காதல் ஜோடி, மூக்கிலும் காதிலும் விஷத்தை ஊற்றி துடிக்க துடிக்க கொன்ற சாதி வெறியன்கள், இறப்பில் கூட ஒன்று சேர்ந்து விடக் கூடாது என்பதற்காக கணவன் மனைவியின் சடலங்களை தள்ளி தள்ளி வைத்து எரித்த கொடூரம் 22 ஆண்டுகளாகியும் மக்கள் மனதில் ஆறாத வடுவாக உள்ள சம்பவம். தமிழகத்தையே உலுக்கிய ஆணவ கொலையில் தொடர்புடையவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்த சென்னை உயர்நீதிமன்றம். மேல்முறையீட்டு மனு தொடர்பான விசாரணையில் உச்சநீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு என்ன? கடலூர் விருதாச்சலம் பக்கத்தில் உள்ள குப்பநத்தம் புது காலனியை சேர்ந்த முருகேசன் பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த முருகேசனும் அதே ஊர்ல மாற்று சமுதாயத்தை சேர்ந்த கண்ணகிங்கிற இளம்பெண்ணும் ஒருத்தருக்கொருத்தர் உயிருக்குயிரா காதலிச்சிருக்காங்க. 2 பேரும் வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறதால கண்ணகியோட பெற்றோரும் சொந்தக்காரங்களும் இவங்க காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க.
முருகேசனும் கண்ணகியும் எவ்வளவோ போராடியும் பெண் வீட்டார கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க முடியல. வேற வழி இல்லாம 2003 மே 5ஆம் தேதி பெற்றோர் எதிர்ப்பு மீறி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க காதல் ஜோடி. சட்டப்படி பதிவு திருமணம் பண்ணதுக்கு அப்புறமும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு பெற்றவர்கள் கிட்ட கூட சொல்லாம அவரவர் வீட்ல எப்போதும் போல இருந்திருக்காங்க. ஆனா கண்ணகியோட வீட்ல அவங்களுக்கு வேறொரு மாப்பிள்ளை பார்த்து திருமணத்துக்கு நாள் குறிக்கிற வரைக்கும் போனதால முருகேசனை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண விஷயத்த சொல்லி இருக்காங்க. உடனே கண்ணகியோட அப்பா அண்ணன் இப்படி ஒட்டுமொத்த சொந்தக்காரங்களுமா சேர்ந்து அவங்கள கடுமையா தாக்கி இருக்காங்க. இங்க இருந்தா உயிருக்கே ஆபத்துன்னு நினைச்சு வீட்டை விட்டு வெளியேறின கண்ணகிய முருகேசன் மற்றும் அவருடைய சொந்தக்காரங்க வீட்ல யாருக்கும் தெரியாம பாதுகாப்பா தங்க வச்சிருக்காரு. ஆனா அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு முருகேசனையும் கண்ணகியையும் கடத்திக்கிட்டு போன கும்பல் அவங்கள வண்ணாங்குடி காடு மயானத்துக்கு தரன்னு இழுத்துக்கிட்டு போய் சரமாரியா தாக்கி துன்புறுத்தினது மட்டும் இல்லாம அங்க வச்சு 2 பேரோட காதுலையும் மூக்கலையும் விஷத்தை ஊத்தி துடிக்க கொன்னு இருக்காங்க. அதுக்கு பிறகு 2 பேரும் சாவுல கூட ஒண்ணு சேர்ந்துடக்கூடாதுன்னு நினைச்சு அவங்க சடலங்களை கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சு எரிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் தமிழகத்துல மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. முருகேசனையும் கண்ணகியையும் காணும்னு விருதாச்சலம் போலீஸ் ஸ்டேஷன்ல முருகேசனோட அப்பா சாமி கண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அப்ப போலீஸ்காரங்க FIR கூட பதிவு பண்ணாம இழுத்து அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. 2 பேரையும் எரிஞ்ச நிலையில சடலமா மீட்கப்பட்டதுக்கு அப்புறமும் ஆணவ கொலைன்னு வழக்கு பதிவு பண்ணாம இன்ஸ்பெக்டர் செல்லமுத்துவும் SI தமிழ் மாறனும் சம்பவத்தை மூடி மறைக்க பார்த்திருக்காங்க. பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து தமிழகம் முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம்தான் ஆணவ கொலைன்னு FIR ஃபைல் பண்ணியிருக்காங்க. விருதாச்சலம் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சா என் பையன் மரணத்துக்கு நீதி கிடைக்காது, அதனால கேஸ CBIக்கு மாத்தணும்னு முருகேசனுடைய அப்பா சாமிக்கண்ணு சென்னை ஹைகோர்ட்ல மனு தாக்கல் பண்ணாரு. அந்த மனுவை விசாரிச்ச நீதிபதி 2004 வழக்க CBIக்கு மாத்தி உத்தரவிட்டாரு. முருகேசன் கண்ணகி கொலைய தீர விசாரிச்ச CBI அதே 2004ஆம் ஆண்டுல குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சாங்க. அதுல கண்ணகியோட அப்பா துரைசாமி, கண்ணகியோட அண்ணன் மருதுபாண்டி, ஐயாச்சாமி, ரங்கசாமி, கந்தவேலு, ஜோதி, வெங்கடேசன், மணி, குணசேகரன், தனவேல், அஞ்சாப்புலி, ராமதாஸ், சின்னதுரை, அதுக்கப்புறம் விருதாச்சலம் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருந்த செல்லமுத்து, SIயா இருந்த தமிழ்மாறன் உள்ளிட்ட 15 பேருக்கும் இந்த சம்பவத்துல தொடர்பு இருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அதுக்கு பிறகு இந்த வழக்கு கடலூர் சிறப்பு நீதிமன்றத்துல பல ஆண்டுகளா நடந்துட்டு வந்த நிலையில குற்றம் சாட்டப்பட்ட 15 பேர்ல 13 பேர் குற்றவாளிகள்னு 2021 நீதிமன்றம் அறிவிச்சது. அதாவது முருகேசனோட சொந்தக்காரங்களான ஐயாச்சாமியையும் குணசேகரனையும் கண்ணகியோட சொந்தக்காரங்க சம்பவ இடத்துக்கு மிரட்டி கூப்பிட்டுட்டு போனதாகவும் அவங்களுக்கு இதுல சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அவங்கள விடுதலை பண்ணிருச்சு. அதோட கண்ணகியோட அண்ணன் மருதுபாண்டிக்கு தூக்கு தண்டனையும் அப்பா துரைசாமி உட்பட 10 பேருக்கு வெவ்வேறு பிரிவுகள்ல 3 ஆயுள் தண்டனையும் விதிச்சு உத்தரவிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கொடூர கொலைக்கு உடந்தையா இருந்த அப்போதைய இன்ஸ்பெக்டர் செல்லமுத்து மற்றும் SI தமிழ் மாறனுக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு. வழக்க விசாரிச்ச உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 2022 தீர்ப்பு வழங்கினாங்க. அதுல மருதுபாண்டியோட மரண தண்டனை ஆயுள் தண்டனையா குறைக்கப்பட்டுச்சு. மீதி 12 பேருக்கான ஆயுள் தண்டனையை நீதிபதிகள் உறுதி செஞ்சு உத்தரவிட்டிருந்தாங்க. இதை எதிர்த்து குற்றவாளிகளான கந்தவேல், ஜோதி, மணி இந்த 3 பேர் சார்பா உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுச்சு. அந்த மனு நீதிபதி சுதான்சு துலியா தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்துச்சு. வழக்க விசாரிச்ச நீதிபதிகள் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க. ஆக மொத்தம் முருகேசன் கண்ணகி ஆணவ கொலை வழக்கு குற்றவாளிகள் 13 பேருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தால விதிக்கப்பட்டிருக்கிற ஆயுள் தண்டனை உச்ச நீதிமன்றத்தால உறுதி செய்யப்பட்டிருக்கு.
மார்பில் கத்தி சொருகியபடி லாட்ஜில் உயிரிழந்து கிடந்த மனைவி. அதே அறையில் மின்விசிறியில் தூக்கில் சடலமாக கிடந்த கணவர். போன் செய்து தாயிடம் உருக்கமாக பேசிய அடுத்த சில நொடியில் அரங்கேறிய சோக சம்பவம். பரோலில் வெளியே வந்த கணவன் தூக்கில் தொங்கியதற்கு என்ன காரணம்? இளைஞரின் மனைவியை கொடூரமாக கொன்றது யார்? ஒரே ரூமில் கணவன் மனைவி சடலமாக கிடந்தது ஏன்? பின்னணி என்ன? விடிஞ்சும் விடியாமலும் தருமபுரி குண்டலப்பட்டியில இருக்கிற லாட்ஜுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. சார், உங்க லாட்ஜில் தங்கி இருக்கிற என் மகன் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். என்ன ஏதுன்னு கொஞ்சம் போய் பாருங்க அப்படின்னு ஒரு அம்மா கதறி இருக்காங்க. என்னம்மா சொல்றீங்க? உங்க மகன் பேரு என்ன அப்படின்னு லாட்ஜில் இருந்தவங்க கேட்டிருக்காங்க. என் பையன் பேரு ரமேஷ்குமார் சார்னு அந்த அம்மா சொல்ல, அடுத்த நொடியே அந்த பேர்ல யாராச்சும் லாட்ஜுக்கு வந்திருக்காங்களான்னு செக் பண்ணியிருக்காங்க. அப்ப 101 எண் கொண்ட ரூம் ரமேஷ் பேர்ல புக் ஆகி இருக்கிறது தெரிஞ்சது. உடனே லாட்ஜ் மேனேஜரும் ஊழியர்களும் சேர்ந்து ரூம் கதவை தட்டி இருக்காங்க. ஆனா எதிர்முனையில இருந்து எந்த பதிலும் வரல. அதனால சந்தேகம் அடைந்த ஊழியர்கள் கதவை உடைச்சி உள்ள போயிருக்காங்க. அங்க ரமேஷ்குமாரோட மனைவி மகாலட்சுமியோட நெஞ்சில கத்தியால குத்தப்பட்டு ரத்தம் உறைஞ்சு போய் கொடூரமா உயிர் இழந்து கிடந்தாங்க. அதே அறையில ரமேஷ்குமார் ஃபேன்ல தூக்கு போட்டு சடலமா கிடந்திருக்காரு. அதை பார்த்து பதறி போய் லாட்ஜ் மேனேஜர் உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காரு. சம்பவ இடத்திற்கு வந்த போலீஸ்காரங்க 2 பேருடைய சடலத்தையும் மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கி இருக்காங்க. அதுல தான் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி இருக்கு. மனைவி மகாலட்சுமி மார்ப ரமேஷ்குமார் பல முறை கத்தியால குத்தி கொலை பண்ணதும், இரவு முழுக்க சடலத்தோடவே தங்கி இருந்ததும் தெரிய வந்திருக்கு. மதிகோன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த 33 வயசான ரமேஷ்குமாரும் அதே ஊரை சேர்ந்த 26 வயசான மகாலட்சுமியும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு 7 வயசுல ஒரு மகளும் 5 வயசுல ஒரு மகனும் இருக்காங்க. குடும்பத்தை பார்த்துக்கணுங்கிற எந்த பொறுப்பும் இல்லாம குடிச்சிட்டு உதாரியா சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு ரமேஷ்குமார். அது மட்டும் இல்லாம 2019 மது போதையில ஒரு கூலி தொழிலாளிய அடிச்சே கொன்னிருக்காரு ரமேஷ். அதுக்காக அவருக்கு அந்த வருஷமே ஆயுள் தண்டனை விதிச்சு ஜெயில அடைச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு எந்த வருமானமும் இல்லாம குழந்தைகளையும் பார்த்துக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்த மகாலட்சுமிக்கு கிருஷ்ணகிரியில இருக்கிற ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. அங்க வேலைக்கு சேர்ந்த மகாலட்சுமி அதுல வர வருமானத்துல தன்னுடைய 2 பசங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கணவன் ஜெயிலுக்கு போனதுக்கு பிறகு மகாலட்சுமிக்கு தன்னுடைய ஆபீஸ்ல வேலை பார்க்கிற இளைஞரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. மகாலட்சுமி அந்த இளைஞரோட பல இடங்களுக்கும் போய் தனிமையில இருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த விஷயம் ரமேஷோட அம்மாவுக்கு தெரிய வந்து மருமகள் வீட்டுக்கு போய் கண்டிச்சிருக்காங்க. இதே மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தன்னா ரமேஷ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு மிரட்டி இருக்காங்க. ஆனா அத கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்காம அந்த இளைஞரோட தகாத உறவுல இருந்திருக்காங்க மகாலட்சுமி. ஒவ்வொரு மாசமும் ஜெயில இருக்கிற தன்னுடைய மகனை பார்த்துட்டு வந்த ரமேஷோட அம்மா மகாலட்சுமி வேற ஆணோட தகாத உறவுல இருக்கிறத பத்தி சொல்லி இருக்காங்க. தாய் சொன்னதை கேட்டதும் கொந்தளிச்ச ரமேஷ்குமார் ஏப்ரல் 3ஆம் தேதி பரோல்ல வெளியே வந்திருக்காரு. 5ஆம் தேதி தன்னுடைய 2 பசங்களுக்கும் கெடா வெட்டி காது குத்துன ரமேஷ் கிட்ட மகாலட்சுமிய விவாகரத்து பண்ணிடுன்னு அவங்க அம்மா வற்புறுத்தி இருக்காங்க. அதுக்கு மறுப்பு தெரிவிச்ச ரமேஷ், என் மனைவி கிட்ட தனியா மனசை விட்டு பேசுனா எல்லாம் மாறிடும்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக 23ஆம் தேதி தன்னுடைய 2 பசங்களையும் அம்மா வீட்டுல விட்டுட்டு குண்டலப்பட்டியில இருக்கிற லாட்ஜுக்கு மனைவியை அழைச்சிட்டு போயிருக்காரு ரமேஷ். கணவனோட வேண்டா வெறுப்பா போயிருக்காங்க மகாலட்சுமி. 4 நாட்கள் லாட்ஜில் தங்கி இருந்த கணவன் மனைவி இடையில அடிக்கடி சண்டை வந்திருக்கு. ஆனாலும் மகாலட்சுமி நைட் நேரத்துல வேற ஒரு ஆணோட செல்போன்ல பேசினதா சொல்லப்படுது. அதை பார்த்து ஆத்திரத்தின் உச்சிக்கு போன கணவர் மனைவியோட மார்புல கத்தியால பல முறை குத்தி இருக்காரு. அதுல துடிதுடிக்க உயிரிழந்துட்டாங்க மனைவி. அடுத்து மனைவியோட சடலத்துக்கு பக்கத்திலேயே விடிய விடிய உட்கார்ந்திருந்த ரமேஷ்குமார் விடிஞ்சதும் தன்னுடைய அம்மாவுக்கு போன் பண்ணி சோகமா பேசியிருக்காரு.
அம்மா எனக்கு வாழவே பிடிக்கலமா, மனைவியும் சரியில்லை, தன்னோட வாழ்க்கையும் நாசமா போயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கிறதே வேஸ்ட், நான் தற்கொலை பண்ணிக்க போறேம்மா, என்னோட 2 பசங்களையும் பத்திரமா பாத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி இருக்காரு ரமேஷ். அதுக்கு பிறகுதான் ரமேஷோட அம்மா லாட்ஜுக்கு போன் பண்ணி தன்னோட மகனை கேட்டிருக்காங்க. அதை அடுத்துதான் அத்தனை உண்மையுமே தெரிய வந்திருக்கு. குட்டையில் அழுகி போய் கிடந்த மனித எலும்புகள், அதன் அருகிலேயே கிடந்த ஆடைகள், செருப்புகள், பைக் சாவி மற்றும் லைட்டர். 2 மாதங்களுக்கு முன்பு காணாமல் போன தனது தங்கை மற்றும் கட்டட மேஸ்திரியின் ஆடைகள் என அழுத உறவினர்கள். தகாத உறவில் இருந்த கட்டட மேஸ்திரியும் பெண்ணும் குட்டையில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார்களா அல்லது யாரேனும் கொலை செய்து குட்டையில் தூக்கி வீசினார்களா? நடந்தது என்ன? நார்த்தாம்பூண்டி ஏரி, பழங்கோவில் ஏரி, இந்த 2 ஏரியும் இணையிற இடத்துல உள்ள குட்டைக்கு பக்கத்துல மனித எலும்புகள் கடந்திருக்கு. கூடவே துர்நாற்றமும் வந்திருக்கு. நாய் இழுத்துட்டு வந்து போட்ட எலும்புகளை பார்த்த ஒருத்தர் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு அங்க வந்த போலீசார் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்போ குட்டைக்கு பக்கத்துல ஒரு ஆண் மற்றும் பெண்ணோட ட்ரெஸ், செருப்பு, பைக் சாவி மற்றும் லைட்டர் இதெல்லாம் கடந்திருக்கு. அதே மாதிரி குட்டைக்குள்ள 2 சடலம் அழுகி போய் எலும்புகளா கடந்திருக்கு. இந்த தகவல் தெரிஞ்சு சுற்று வட்டாரத்துல உள்ள மக்கள் குட்டைக்கு ஓடி வந்திருக்காங்க. அப்படி ஓடி வந்தவங்கள்ல ஒரு பொண்ணு, இது என் தங்கச்சியோட ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த பொண்ணுகிட்ட விசாரிச்சப்பதான் பல உண்மைகள் தெரிய வந்துச்சு. திருவண்ணாமலை நார்த்தாம்பூண்டியில் உள்ள கட்டட மேஸ்திரி பச்சையப்பன் தினமும் மது குடிச்சிட்டு வந்து அவருடைய மனைவி கீதாவை அடிச்சு கொடுமைப்படுத்தினதோட வீட்டுக்கு பணமே கொடுக்காம இருந்திருக்காரு. அதோட மனைவி கிட்டையும் பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காரு. ஊர் முழுக்க கடன் வாங்கி வச்சுட்டு கொஞ்ச நாள் ஊர் பக்கமே தலை காட்ட மாட்டாரு பச்சையப்பன். அதனால கடன் கொடுத்தவங்க மனைவி கீதா கிட்ட வந்து கேட்டு கேட்டு தொல்லை பண்ணியிருக்காங்க. அதனால வடபொழுதியூர்ல உள்ள இன்னொரு கட்டட மேஸ்திரியான முருகன் கூட சித்தாள் வேலைக்கு போயிருக்காங்க கீதா. ஏற்கனவே திருமணமாகி மனைவியை பிரிஞ்ச முருகனுக்கும் கீதாவுக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. அதனால முருகனோட அடிக்கடி வெளியூருக்கும் போய் வேலை பார்த்திருக்காங்க கீதா. இவங்க 2 பேரோட தகாத உறவை பத்தி தெரிஞ்ச கீதாவோட அக்கா 2 பேருக்குமே வேற வேற குடும்பம் இருக்குது, ஊர் முழுக்க கேவலமா பேசுறாங்க, தகாத உறவை கைவிட்டுருங்க அப்படின்னு கண்டிச்சிருக்காங்க. ஆனாலும் 2 பேருமே தகாத உறவை கைவிடுற மாதிரி தெரியல. 2 மாசத்துக்கு முன்னால வழக்கம் போல கீதா கிட்ட பணம் கேட்டு சண்டை போட்டிருக்காரு பச்சையப்பன். பீரோவுல இருந்த பணத்தை எடுத்துட்டு பச்சையப்பன் வீட்டை விட்டு போனதும் கூட்ரோடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு தன்னுடைய மகன் கிட்ட சொல்லிட்டு முருகனோட பைக்ல ஏறி போயிருக்காங்க கீதா. ஆனா வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. கீதா அடிக்கடி வெளியூருக்கு போய் வேலை பார்த்துட்டு வர்றதால அப்படித்தான் வேலைக்கு போயிட்டாங்களோன்னு அவங்களோட பிள்ளைகளும் கீதாவோட அக்காவும் நினைச்சிருக்காங்க. அதனால கீதாவை அவங்க தேடவும் இல்லை, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் இல்லை. அதே நேரம் கீதாவோட செல்போன் பழுதானதால ஒரு கடையில சர்வீஸுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால 2 மாசமா அவங்க பேசவும் இல்லை. அதே போல முருகனோட செல்போன் எண்ணுமே ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்திருக்குது. இந்த சூழல்ல தான் குட்டைக்கு பக்கத்துல முருகனும் கீதாவும் அழுகி போய் எலும்பா கிடந்ததோட கடைசியா அவங்க 2 பேரும் போட்டிருந்த ஆடைகள் மற்றும் செருப்புகள் கடந்திருக்கு. இதுக்கு மத்தியில குட்டைக்கு பக்கத்துல 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பைக் நின்னதாகவும் யாராவது குட்டைக்கு வந்திருப்பாங்கன்னு நினைச்சிட்டோம்னு சிலர் சொல்லி இருக்காங்க. அப்படின்னா 4 நாளைக்கு முன்னாடி தான் பைக்கை யாராவது திருடி இருப்பாங்களா அல்லது கொலை செஞ்சு சடலத்தை 4 நாளைக்கு முன்னாடி தான் குட்டைக்கு வந்து போட்டாங்களா இல்ல 2 மாசத்துக்கு முன்னாலேயே கீதாவும் முருகனும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? பெருசா ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிங்கிறதால யாரு கண்ணுலையும் சடலம் படலையா? இப்படி பல கேள்விகள் எழுந்திருக்குது. முழுமையா விசாரணை முடிஞ்சாதான் இது தற்கொலையா இல்ல கொலையாங்கிறதுக்கான கேள்விக்கான விடை கிடைக்கும். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு